தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சிந்திக்க ஒரு சொல். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உன் மகனை சிச்சை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான். பிள்ளைங்களை சிச்சித்து வளர்க்கணும்னு வேதம் நமக்கு வலியுறுத்துது. அதாவது எது சரி எது தவறுன்னு பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்க நடக்க வேண்டிய சரியான பாதையை காட்டி அவங்களுடைய வழிகளை சீர்படுத்த வேண்டியதுதான் பெற்றோராகிய நம்ம ஒவ்வொருத்தருடைய பொறுப்பும் கடமையுமா இருக்குது. இதை அறியாத சில பெற்றோர், என் பிள்ளைங்களுக்காக தான் நான் வாழ்றேன், நான் பட்ட கஷ்டத்தை எதையும் என் பிள்ளைங்க படக்கூடாது, அவங்க கேட்டதெல்லாம் அவங்களுக்கு நான் செய்வேன்னு சொல்லி தங்களுடைய வாழ்க்கையே அர்ப்பணிச்சு தங்க பிள்ளைங்களை அவங்க இஷ்டத்துக்கு வாழ விட்டுறாங்க. ஆனா பின்னாடி அதனால பிரச்சனை வரும்போது அதே பிள்ளைங்களே அந்த பெற்றோரை பார்த்து கேள்வி கேட்பாங்க. எனக்கு தான் தெரியாது, நான் இதெல்லாம் செஞ்சிட்டேன், நீங்க பெரியவங்க தானே, இது தப்புன்னு எங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடாதுன்னு கேட்கிற எத்தனையோ பிள்ளைங்களை நாம இன்னும் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். அந்த தவறை நாம செய்யாம நம்முடைய பிள்ளைங்களுக்காக நிறைய ஜெபித்து வேதத்தின்படி அவங்கள நடத்த பிரயாசப்படலாமா? யாரெல்லாம் தங்களுடைய பிள்ளைங்களை சிச்சித்து கர்த்தருடைய வழியில சரியா நடத்துறாங்களோ அந்த பிள்ளைங்க பெற்றோருக்கு ஆறுதலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவாங்க. அது மட்டும் இல்ல, அந்த பிள்ளைங்களும் அவங்க வாழ்க்கையில நல்லா வாழுவாங்கன்னு வேதம் நமக்கு வாக்கும் பண்ணிருக்கு. அதனால இதை உணர்ந்து நாம செயல்படலாமா?